சப்போர்ட் கண்டிப்பா எங்க எல்லாருக்குமே தேவை. கண்டிப்பா ஜூன் 6 எல்லாரும் வந்து பாருங்க. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துல கலை இயக்குனராகவும் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்கேன். இந்த படத்தின் இயக்குனர், இந்த படத்தினுடைய இயக்குனர் இசை கார்வண்ணன் அவர்களுக்கும், தயாரிப்பாளராகவும் இருந்த அவருக்கு டெக்னீஷியனாக நான் முதல்ல நன்றி சொல்லிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சமூகத்திற்கு தேவையான ஒரு விழிப்புணர்வு உள்ள ஒரு கதையை யாரும் தொட முடியாத ஒரு விஷயத்தை அவர் தொட்டு, அது சொந்த பணத்தை வைத்து எந்த விதமோ ஒரு தயக்கமோ பயமோ இல்லாமல் எங்களை போன்ற டெக்னீஷியனை வைத்து ஒரு சிறந்த படத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக என் சார்பாகவும் இந்த படக்குழுவின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படம் ஒரு நல்ல வெற்றி படம் அமைய உங்களுடைய ஆதரவு தேவை. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ஃபஸ்ட்டு வேலையை வந்து நீங்களே எடுத்துகிட்ருக்கீங்களா, அந்த வேலை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபராக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து கேமராமேன் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் இந்த படத்தில் இந்த டேரக்டர் மூலிமா ஒரு நடிகனாக வந்திருக்கேன். எனக்கு எப்படி கேமரான்னு சப்போர்ட் பண்ணீங்களோ இந்த படத்துக்கு அது மாதிரி நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வெற்றிகரமாக ஆக்கணும் மக்கள் கையில் தான் இருக்குது. நிச்சயமாக அது தப்பான படமாக இருக்காது. ஒரு விஷயத்த சொல்கிற விஷயமா, நல்ல விஷயமா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் தேட்டரில் வந்து பார்க்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் வந்து படம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த தருணத்தில் நான் இயக்குனர், கேமராமேன், டீம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ஃபுல்லாக இருக்கிறேன். படம் ரொம்ப நல்லா வந்துருக்குன்னு நம்புகிறேன். எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து படம் பார்க்கணும். அனைவருக்கும் மாலை வணக்கம். அதாவது பத்திரிகையாளர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அறிவு பசி உள்ளவர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உலகத்துக்கே அறிவு அள்ளி கொடுக்குறவர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த படம் உறுதியாக பிடிச்சிருக்குன்னு ஒரு நம்பிக்கையோட மறுபடியும் உங்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் இந்த படத்தை மக்களிடம் கொண்டு சொல்ல எங்களுக்கு பேருதவி புரிய வேண்டும். உறுதியாக அந்த நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். இல்லையா, இது வந்து அப்படி நாங்கள் சொல்லலையா, இல்லை எந்த மதத்தையும் எதிரானவர்கள் சொல்லவே இல்லை. நான் கிறிஸ்துவ மதத்துக்கு எதிரான இந்து ஆதரிச்சிருக்கணும், முஸ்லாமியரை ஆதரிச்சிருக்கணும். இது ஒரு கதை. இந்த கதை நடந்த சம்பவங்கள் ஒரு கோர்வை. ஆமா, இல்ல நான் வந்து என்ன சொல்றேன், சாமியை என்ன நம்ம வந்து ஒரு பேர்ல கூப்பிடுறோம் தவிர எல்லாமே சாமி தான். அந்த சாமியை தான் நம்ம இப்ப இயேசுவா இருந்தாலும் அதுல நம்ம ஒரு சாமியா தானே பாக்குறோம். அதனால இது ஒரு சாமிங்கிற இடத்துல தான் நம்ம பொதுத்தன்மையோட தான் பாக்குறோம். அதனால உறுதியாக அதை ஏற்றுக்கொள்ளப்படும், மக்களும் உறுதியாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறோம். நான் வாழ்ந்த கதை, நான் அனுபவிச்ச கதை. என் சிறுவயது முதல்ல நான் அந்த எல்லா இதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். உறுதியாக நான் பாதிக்கப்பட்டும், என்னுடைய அடையாளங்கள் அழிக்கப்பட்டது, என்னுடைய உறவுகள் பிரிக்கப்பட்டது. அப்ப என் உறவே அங்கு போய் என் மூதாதையர்களை, என் சாமிங்கிறது வேற யாரும் இல்லை, இயேசு உட்பட இந்த மண்ணில் பிறந்தவர்கள் தான் மரணித்த பிறகு அவர்கள் சாமி ஆகிறார்கள். ஏன்னா இயேசு இறந்ததுக்கு அப்புறம் ஒரு 100 ஆண்டுகள்னு சொல்றாங்க, அது எவ்வளவுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்கள மனசாட்சி உறுத்திக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, அவரை சாமியை கும்பிடுறாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு நாங்க சொன்னா, நீங்க சொல்லிடுறேன். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, நீங்க வந்து நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது தாய் தந்தையும் சரி, நம்மளுடைய தாத்தா பாட்டியும் சரி, இறந்துட்டா
இங்க கும்பிட்டா சாமி, கும்பிடலன்னா அவங்க ஒரு பேய்ங்கிறது அந்த படத்துல நான் ஒரு கதையா சொல்லியிருக்கோம். தவிர வேற எதுவுமே இல்லை. நீங்க சொல்லுங்க, எதுல முரண்படுறோம் சொல்லுங்க. மதம் மாதிரி பாதிக்கப்பட்டேன்னு சொல்றீங்க. பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து மாறணும்னு இல்ல, மாறக்கூடாதுன்றீங்களா? அடையாளங்களை அழித்து விடாதீர்கள். நீங்க மதம் சொல்றீங்க இல்லையா? இப்ப நான் வந்து வெளிநாட்டுல என்னுடைய சடங்கு, என்னுடைய பண்பாடு, என்னுடைய பழக்க வழக்கங்கள்னா எதுல வருது? அது மதத்துல வருதுன்னு நீங்க எல்லாம் பாக்குறீங்க. நான் அப்படி பார்க்கல, என் மண்ணின் அடையாளமா பாக்குறேன். நான் ஒரு அரபு நாட்டு ஏதோ ஒரு வெள்ளக்காரருடைய அடையாளத்தையும் நான் பின்பற்றும் போது அது அவனுடைய அடையாளமா தான் இருக்கும். நான் ஒரு தமிழன், நான் ஒரு இந்தியன், என் மண் சார்ந்த அடையாளமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். தவிர வேற எந்த மாற்று மதத்தை குறை சொல்வதற்காக இந்த படம் இல்லை. இல்ல அது ஒரு தமிழ ஒரு மனிதர் பெண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்றான், அதுக்கு மதம் தடையா இருக்க கூடாதுன்னு சொல்றேன். சட்டத்தை நம்ம எங்கேயும் மீறல. இந்திய ஆமா இல்ல அதான் சொல்றேன். வரலாற்றுகள் நிறைய திருத்தப்பட வேண்டிய கோர்ட்ல நீங்க சொல்றது இல்ல திருத்த இல்ல அதான் இன்னைக்கு. அப்புறம் எத்தனை அமெண்ட்மெண்ட் வந்திருக்குது, எத்தனை சட்டங்கள் திருத்தப்பட்டு இருக்குது. அப்ப அது அந்த சட்டத்தை ஏத்துனவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்க கேட்கணுமா இல்லையா? அந்த சட்டத்தை ஏத்துனவங்களுக்கு தெரியாதான்னு கேட்கணுமா இல்லையா? அப்ப ஏன் மாத்திருக்காங்க? தேவை, இந்த நாட்டுல தேவை இருக்கிறத ஒரு விஷயம். மக்கள் வந்து தன்னுடைய பூர்வீகம் என்ன, தன் மண்ண அடையாளம் என்னங்கிறது அது தெரிஞ்சிருக்காண்டி வரும்போது அதுக்காக தேவைப்படுது, மாத்துறாங்க. சரி, கிறிஸ்துவ மதம் ஒரு நிமிஷம், இதுதான் நீங்க படத்துடைய கதையே அதுதான். கிறிஸ்துவ மதம் எந்த கோயில கட்டிச்சு, எந்த ஸ்கூல்ல கட்டிச்சுன்னு சொல்லுங்க. பேர் வச்சிருக்குது சொல்றேன். நான் பேச விடுங்க. அரசு அந்த பள்ளிக்கூடம், நான் படிச்ச பள்ளிக்கூடமே கிறிஸ்துவ. இது வரைக்கும் நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க கிறிஸ்துவ பள்ளியோட தான். ஏன்னா அதுதான் அவங்களுடைய எண்ணம் கூட. ஆனா அந்த பள்ளிக்கூடம் அரசு உதவி பெறதா இருக்கும். அந்த இடம் கொடுத்தது அரசு. வெள்ளக்காரன் இடம் கொண்டு வந்தானா அப்புறம் அந்த வரி எல்லாமே அரசு கட்டுது. அப்ப இது கவர்மெண்ட் யாரு? இந்து மதமே இல்ல. இங்க நான் மதமே சொல்லல, என் மண் சார்ந்த அடையாளம் தான் சொன்னேன். அத்தனை ஸ்கூலுமே என் மண் சார்ந்த ஸ்கூல் தான். இல்ல இது இந்து இல்லங்க, இன்னும் அரசு சார்ந்து இருக்குது. அவ்வளவு அரசு உதவி பெறுகிற பள்ளிக்கூடம் பேர் வச்சிருப்பாங்க. அவ்வளவு அரசு கொடுத்த பணம் தான், அரசு கொடுக்க சம்பளம். அதுலதான் நம்ம டயலாக் வச்சிருப்போம். உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அரசு தான் சம்பளம் கொடுக்கணும்னு வச்சிருப்பேன். அரசு தான் சொல்லியிருப்பேன், யாருடைய தனிப்பட்ட இதுல இல்ல. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இல்ல அதுக்கு முன்னாடி நம்ம பள்ளி பேட இல்லங்கிறீங்க. இல்ல சார் உங்களுக்கு தெரியுமா? இல்ல இருங்க, பள்ளிக்கூடம் பள்ளி இல்ல இருந்துச்சு. அதுக்காண்டி ஃபாதர்ஸ் வந்து சேலரியே கொடுக்கறது இல்லன்னு சொல்லாதீங்க. அரசு தான் சேலரி கொடுக்குது. சரி இல்ல நீங்க சொல்றது நம்ம ஊர் ஃபாதர்னு சொன்னீங்கன்னா நான் வந்து எனக்கு பதில் சொல்ல தெரியாது. இதே வெள்ளக்காரன் 1800 ஐயா சொன்னதுனால சொல்றேன். வெள்ளக்காரன் அங்க இருந்து அவங்க ஊர்ல இருந்து பணம் கொண்டு வந்து கொடுத்தானா? என்ன அப்புறம் சொல்றீங்க? இங்க இருந்து பணத்தை கொண்டு போயிருக்காங்க, யாரும் கொண்டு வந்து கொடுக்கல. என் மண் சார்ந்த ஏங்க அவரே இங்க பிழைக்கத்தானே வராங்க, அவங்க ஒரு வியாபாரம் செஞ்சு வராங்க. அப்புறம் எப்படிங்க அவங்க எங்கிருந்து பணத்தை கொண்டு வந்துருப்பாங்க? அது கொடுத்துட்டு அது முன்னோர்கள் கொடுத்தாங்க. அதான் நான் அதுக்கு தவறை நான் திருத்திக் கொள்ள கூடாதா? நான் என்ன சொல்றேன், இந்த படத்துல இல்ல சார், இந்த படம் இல்ல அது நம்ம அது நீங்க உங்களுடைய இது. நான் அதுக்கு முன்ன இங்க ஸ்கூல் இல்ல, இந்திய சுதந்திர அடைக்கு முன்ன பச்சை காலேஜ் யாரு கட்டினா? பச்சை கல்லூரி யார் கட்டினா? யாரு எதுக்கு கட்டினா? எனக்கு பின்னாடி நீங்க ஆராய்ச்சி பார்க்கணும். எனக்கு அந்த கல்லூரி நீங்க ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா சார், யாருமே நான் வெள்ளக்காரன் பணம் கொண்டு வந்து கல்லூரி எனக்கு 5 பைசா எனக்கு செலவு பண்ணலாம் எனக்கு சொல்றேன். என் பணம், என் மக்களுடைய பணம், என் மண்ணுடைய பணம், என் மண்ணுடைய வளம். அதுதான் என் மக்களுக்கு அறிவுக்காக எல்லாம் கொண்டு போல. நானும் படிச்சேன் சார், நானும் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சேன். நானும் ஸ்கூல் இல்ல நான் சொல்றேன் அதை நான் தப்பு சொல்லல, நான் தப்பே சொல்லல. ஆனா எனக்கு அந்த கல்வி, எனக்கான கல்வியை கொடுத்த ஆசிரியருக்கு சம்பளம் கொடுத்தது அரசு, அந்த இடம் கொடுத்தது அரசு, அந்த இடத்துக்கு வரி கொடுத்தது அரசு கொடுத்துட்டு ஏன் கிறிஸ்டியன் ஸ்கூல் சொல்றீங்க? இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கு சார். அதுக்கு முன்னாடி யாரு இருந்தா? 54 முன்னாடி 54 வரைக்கும் தமிழ்ல ஸ்கூல்ல தமிழே கிடையாது சார். மிஷினரி கிடையாது சார், மிஷினரி கிடையாது. ஒரு வெள்ளக்காரோட வெள்ளக்கார ஆமா சார். அப்ப என்ன கல்வி? அப்ப அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நான் கல்வி வச்சிருந்தேன்.
அங்க நான் அந்த படத்துல வச்சிருப்பேன். இங்க இல்ல குருகுலம் அதே தவறு சார். குருகுலங்கிறதே தவறு சார். எங்க ஆட்சிக்கு எங்க அப்பாவோட அம்மா எங்க அப்பாவுக்கு இன்னைக்கு 80 வயசு, எங்க ஆட்சிக்கு 90 வயசுல இறந்துட்டாங்க. அவங்களுக்கு படிச்சு கொடுத்தது ஒரு ஆத்தியார் வந்து ஒரு பறையர். என்னன்னா இன்னைக்கு அவங்க வீட்டுல யார் பள்ளிக்கூடம் வச்சிருக்காங்கன்னா அவங்க ஆத்தியார் அவங்க வீட்டுல திண்ணையில போய் அவங்க வீட்டுல போய் தான் படிக்கணும். அதுதான் நடைமுறை இருந்தது. அப்ப சில இடத்துல இல்ல அது எல்லா இடத்துலயும் சார். நீங்க சொல்ற அந்த குருகுலத்துல நீங்க பார்ப்பன சொல்றீங்க. பார்ப்பன இல்லாத ஊர் எத்தனை ஊர் இருந்தது? பார்ப்பன இருக்க ஊர் எந்த ஊர் எத்தனை ஊர் இருந்துச்சு? அப்ப மத்தவங்க எல்லாம் கத்துக்கிட்டு தானே எப்படி படத்துக்காங்க சார்? ஐயா கேட்டாங்க இல்ல சார். தயவு செய்து படத்தை பத்தி கேளுங்க. படத்துல கதைகள் உங்களை வந்து பிடிச்சிருக்கா இல்லையா? ஒரு லவ் இருக்குது. ஒரு சின்ன பொண்ணு ஒரு பெண் வந்து பாத்மியாங்கிற ஒரு பெண்ணு சின்ன தமிழ் செல்வி வந்து பாத்மியா வாரு. அவருக்கு பிடிக்காத வாழ்க்கை. ஏன்னா அவன் ஒருத்தர் காதலிக்கிற சின்ன வயசுல. அப்புறம் அவன் பிடிக்காத வாழ்க்கைக்கு போறா. மறுபடியும் இந்த ஊருக்கு வரணும்னு ஆசைப்படுற ஒரு சின்ன பெண்ணோட வாழ்க்கை தடுக்கிற கதை. வேற இல்ல எதுவுமே கிடையாது. அதனால படத்தை பத்தி நல்லா இருக்கு. பிரஸ் மீட்ல அண்ணன் பிரச்சனைக்கு ஆளா இருப்பாரு. அண்ணன் ஆதரிச்சிருக்காப்ல அந்த படத்தை. வெற்றிங்கிறது அதான் அடையாளங்கிறேன். நான் ஒரு இந்து நீங்க சொல்லாதீங்க. அது பெரிய சயின்ஸ் இருக்கல்ல. அவர் தமிழர் பெருந்தமிழர் கல்வி கொடுத்தாரு. காமராஜர் கல்வி கொடுத்தது நீக்கிற சொல்றமா இல்லையா? முக்கியமான ஒரு விஷயம் படத்தை பத்தி பேசுங்க. தவறு என்ன அப்படின்னா, நீங்க குலசாமின்னு சிவலிங்கத்தை காட்டிருக்கீங்கல்ல. எந்த ஒரு தமிழருக்கும் சிவலிங்கம் வந்து குலசாமி இல்ல. நான் எங்க சிவலிங்கம் குலசாமின்னு சொல்லவே இல்லை. அதை காட்டிருக்கீங்க. பரமசிவன் சொல்லி அதாவது ஒரு மனிதன், பரமசிவன்ங்கிற ஒரு மனிதன் அவன் சாமி ஆயிட்டான். அந்த பரமசிவன் அப்படிங்கிறது வந்து வடமொழிக்காரங்களுக்கு தான். யார் சொன்ன? சரி வடமொழி எந்த மொழி? சரி நான் ரொம்ப வாதம் பண்ணுவேன். ஏன்னா எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெரியாத விஷயத்துல நான் பேசுவேன். அல்ல வடமொழி எந்த மொழி சொல்லுங்க. நான் படிச்சிருக்கேன். வடமொழி எந்த மொழி சொல்லுங்க. வடமொழி எந்த மொழி சொல்லுங்க. நீங்க வடமொழி எல்லாரும் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் வடமொழியே சொல்லிவிட்டான். வடமொழி ஒண்ணு கிடையாது. அவனுக்கு அங்கங்கே தாய்மொழி இருந்ததை தவிர வேற எவருக்கு வடமொழி கிடையாது. உயிர் மொழி தமிழ். கேள்வி கேளுங்க. அப்புறம் வடமொழி எப்படி வரும்? அப்புறம் எப்படி வடமொழி? இந்தி உருவாக்கப்பட்டது. ஆமா நான் எடுத்துக்கிறேன். தமிழ் தான். ஆமா இன்னைக்கு பாருங்க அது கூட பேச முடியாம தமிழ் அவ்வளவு பிரச்சனை. தமிழ் யாரு அத எல்லா நேரமும் அவரு இல்ல இன்னைக்கு உறுதியா இல்ல. அனாதையா நிக்கிறாரு. திராவிடம் கைவிட்டு ஆரியம் கைவிட்டு அவரை அனாதையா நிக்கிறாரு. எங்க உறுதியா நிக்கிறாரு? அவர் அனாதையா நிக்கிறாரு. இவரே திராவிடம்னா இந்தியா கூட அவர் ஆதரிச்சுக்கோ. படத்தை பத்தி பேசுங்க. முன்னாடி ஹீரோ வந்து வணக்கம் சார் சொல்லுவாங்க. ஆனா வந்து சின்ன டீச்சர் வந்து என்ன சொல்லுவாங்க, சோப்பு சொல்லுவாரு. அது எந்த சரிப்படும்? அது நான் படிக்கும் போது எங்களுக்கு சொல்லப்பட்டது. எங்க ஸ்கூல்ல டிடிடிஎஸ் தோத்திரம் தான் சொல்லுவாங்க. எங்க இதுல கிறிஸ்டின் சொந்தக்காரங்க தோத்திரம் போயிட்டு அவங்க இல்ல காசு இந்த படத்தை கொடுத்து காட்டல. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நான் வந்து நேற்றைய படத்தை கடுமையா எதிர்த்தேன். நேற்றைய படம் எதிராக இருந்தது, இயல்புக்கு எதிராக இருந்தது நேற்று படம். அதனால இல்ல அதாவது என்ன வெள்ளைக்காரன் வந்த பிறகு கிறிஸ்தவ மதம் வந்துச்சு. வெள்ளைக்காரன் இந்த பால் பவுடரு வேலை இதெல்லாம் கொடுத்துதான் மதத்தை வளர்த்தான். மதத்தையும் கல்வியையும் வளர்த்தான் வெள்ளைக்காரன். அதனால கல்வியை வச்சுக்கிட்டோம். மதம் இன்னைக்கு எங்க ஊர்ல மதம் மாற இருக்கதான் செய்றாங்க. அந்த படத்தை பத்திய அந்த கதை தான் இது. நீ யாரியா நீ நவரியா நீ பத்திரிகையாரா நீ நான் பேசுறியா பதில் சொல்றாரு. நான் இருங்க. நீங்க தான் சொல்ல சொன்னீங்க. ஹலோ நீங்க தான் சொல்ல சொன்னீங்க. இல்ல அதெல்லாம் சொல்லாதீங்க. நான் பத்திரிகைக்காரன். என்னை பேச சொன்னாங்க. நான் பேசுறேன். பத்திரிகையாளர் வர சொன்னீங்க. அதனால நீங்க வந்து அந்த இந்த படத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் ரெண்டு ஒண்ணுதான். கெஞ்சிறது வேற இது. அப்புறம் நமக்கு முதல்ல கெஞ்சினது, அதுக்கப்புறம் இந்த படத்தை பொறுத்து இல்ல எங்க ஊர்ல டிடிடிஏ பள்ளிக்கூடம் இருக்கு. அங்கதான் டிடிடிஏ அது அந்த
அதாவது ப்ராட்டஸ்டன்ட் மதத்தை சேர்ந்த பிஷப் திருநெல்வேலி போனியா பெரிய சொல்றது கேளியா. பள்ளிக்கூடம் டிடிடிஏ பள்ளிக்கூடம் கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் படிச்சேன். கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் நடந்த நடைமுறையை அவர் காமிச்சிருக்காரு. யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன பாதிச்ச என்ன கிராஸ் பண்ண விஷயங்களை தான் நான் அதை பார்த்தேன். நல்லா இருந்து போறான். அது மற்றவங்க அதே எல்லாரும் நல்லா அடிச்சிருக்காங்க. இந்த பொண்ணு நல்லா அடிச்சிருக்கு. இவங்க அப்பா எனக்கு தெரியும், இவங்க அம்மா எனக்கு தெரியும். இவங்க அப்பா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது நான் பார்த்திருக்கேன். அன்னைக்கு அவங்க ஜீன்ஸ் வந்து இன்னைக்கு நல்லா வந்திருக்கு, நல்லா பண்ணிருக்கேன். அது பேயாவும் நல்லா பண்ணிருக்கேன். அதே மாதிரி கதாநாயகம் நல்லா பண்ணி, இந்த பொண்ணு நல்லா பண்ணி, எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க. இவரு கூட மலையாள சாயல்ல இருக்காரு, நல்லா பண்ணிருக்காரு. அதைத்தான் நம்ம சொல்லுங்க. இருக்கட்டும், தெரிஞ்சதான் சொல்லுவேன். நன்றி. ஆனா இங்க மட்டும் தான் நம்ம வந்து எல்லா சாமியை வச்சு சொல்றோம். அவங்க மட்டும் வேற விஷயம் வரவே மாட்டாங்க. நீங்க வந்து சொல்ற விஷயம் வந்து கண்டிப்பான ஒரு முரண்பாடு இருக்கு. ஏன்னா கிறிஸ்துவால செய்ய முடியாத விஷயத்தை இந்துவால செய்ய முடியும் சொல்றீங்க. ஏன் இல்ல, நான் இதுல இருந்து மதத்தை குறிப்பிடல. நான் வந்து என்ன சொல்றேன், என்ன அடையாளங்களை சொன்னேன். இல்ல என்ன இல்ல அது என்ன அதான் சொன்னேன். என் மண் சார்ந்த அடையாளங்களை சொன்னேன் தவிர நான் எந்த மதத்தையும் சார்ந்து கதை சொல்லல. இது ஒரு ஹாரர் மூவி நீங்க பாத்திருப்பீங்க. அதுதான் இந்த படத்தினுடைய கதை தவிர ஒரு காதலிக்கிற ஒரு அந்த மதத்துல சொன்னதுதான். ஒரு சின்ன பொண்ணு தன்னுடைய பழைய நினைவுகளே இருந்துட்டு இருக்கிற பொண்ணு, காதலிக்கிற பொண்ணு, அது ஒரு பேய மாதிரி என்ன பண்ணுறதுன்னா கதை. ஹீரோவா? ஹீரோ தான் சொன்னேன், எங்க குலசாமி கதை அப்படின்னாரு. ஹீரோ வந்து அர்ஜென்டா ஒரு திருமணத்துக்கு போயிட்டாரு. டிராவல்ல இருக்க, நாளைக்கு காலைல வராரு. ஆமா, அந்த இல்லையா? ஆமா, இல்ல இல்ல, ஏன்னா எல்லாருமே கேமரா இல்ல, அதுதான் இருக்காரு. இசையமைப்பாளர் இருக்காரு, இந்த ஆர்ட் டைரக்டர் இருக்காரு. அவர் ஒரு காமெடி, உங்களுக்கு யாரும் இவரோட காமெடி பிடிக்கலையா? இவர் நடிச்சிருக்காரு. சேஸ்விதா வந்து இருக்காங்க, நல்ல ஒரு பாடலுக்கு ஆடி இருப்பாங்க. நல்ல இவங்க இருக்கிறாங்க பேயாட்டு. அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. நம்ம நாட்டுல நான் படத்தை பத்தி கேளுங்க சார். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பாதரை அதை பத்தி தான் இல்ல, அந்த ஃபாதர் நான் படிக்கும்போது எனக்கு இருந்த ஃபாதர் வேற. ஆமா, தமிழ்நாட்டு ஃபாதர்னு நான் யாரும் சொல்லல. நான் படிக்கும் அவரே விட்டு பேரே தான் வச்சிருக்கேன். ஆமா, தமிழ்நாட்டுல பிறந்த தமிழர் தானே அவரு. அவரை வந்து ஒரு ஃபாதர்ன்றவர் அவங்க கோயிலுக்கு அந்த இதுக்கான பெரிய ஒரு இதுல இருக்கும். அவங்களையும் ஒரு தவறா காட்டவே இல்ல. ஒரு அடிக்கடி வில்லைங்கிட்ட சொல்றதே அதான், நான் உங்களுக்கு காசு வரதை கட் பண்ணிடுவேன், உங்களுக்கு காசு வரதை கட் பண்ணிடுவேன். நீ எந்த ஃபாதர் அப்படி சொல்லி இருக்காங்க? அது வந்து அந்த அதுக்குள்ள போக விரும்பல. ஏன்னா அது கதையில நடந்த என்ன. இப்ப நீங்க ஒரு ஆள் கேக்குறீங்க, இங்க 90 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 99 பேருக்கு தெரியும் இதெல்லாம். இல்ல இல்ல இல்ல, நான் வந்து அது படத்துல சொல்லியிருக்கேன். அது படம் இல்ல, அது படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு படம் யாரு யாரு அதுக்கு முன்னாடி என்ன பண்ண? அதுக்கு முன்னாடி என்ன பண்ண? கல்வி முதல்ல உங்களுக்கு கல்வி தேவைக்கான கல்வி. இன்னைக்கு நீங்க டாக்டர் ஆகணும்னு படிச்சீங்கன்னா இருங்க கேட்டது பதில் சொல்றேன். அப்ப நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா கல்வி உங்களுக்கு எதுக்கு தேவைப்படுது? இன்னைக்கு எதுக்கு தேவைப்படுது? வேலைக்கு என்ன வேலைக்குன்னு தேவைப்படுது? நீங்க இன்ஜினியர் படிக்கணும், இன்ஜினியர், டாக்டர்னா டாக்டர், வக்கீல் படிப்பீங்க. அன்னைக்கு என்ன தேவை இருந்தோ அதை படிச்சுக்கிட்டு இருந்தா அப்பவும் கல்லூரி இருந்தது. ஆதாரத்தோட நான் உங்களுக்கு வெளியிடுறேன். நீங்க நாளைக்கு வேணா உங்களுக்கு எடுத்துறேன். நீங்க இன்னைக்கு கூட நீ ஒண்ணும் இல்ல, அது கூகுள்ல போய் பார்த்தாலும் விக்கிபீடியால பார்த்தாலும் இருக்கும். கல்லூரிகள் நமக்கு இருக்கு, 1600 இருந்தே இருக்குது. சொல்லுங்க, கணிதம் இல்லாம இருந்துச்சா? கணிதம் இல்லாம இருந்துச்சா? சயின்ஸ் இல்லாம இருந்துச்சா? இவ்வளவு பெரிய அந்த 9 கோயில்களை கொண்டு ஒரு கோயில் வச்சிருக்கானே, அது என்னது? இவன் எப்படி கண்டுபிடிச்சான்? அறிவியல் இல்லாமையா? மொழி, அறிவியல் எல்லாமே இருந்து, கணிதம் எல்லாமே இருந்தது. அது விடுங்க. அதாவது உங்க பரம்பரை நீங்க அப்படி பாதிக்கப்பட்டீங்களா எனக்கு தெரியாது. ஆனா தமிழர்கள் எல்லாருமே அறிவாளியா இருந்தா, தமிழன் படிச்சிருந்தா, தமிழ் அறிவோட தான் இருந்தான். ஆமா, அதாவது முஸ்லிம் சாமியார் காட்டிருந்தல, அதை இந்த வயசு மட்டும் படிச்சுறாங்க. குல் சுரேஷ் வரேன். அதுக்கு முன்னாடி அந்த ஒரு டைலாக் வரும், நீங்க பாத்துருக்கீங்க. சாமி தாய் மாமன் மேலையும் அவன் மக மேலையும் வந்திருக்குது அப்படிம்போம். அதான் அவர் தாய் மாமன், அது முஸ்லீம் இல்ல. இல்ல, அவர் உண்மையில கதைப்படி அப்படித்தானே வருது. உண்மையில ஹீரோ, உண்மையில அவங்க வந்து உறவினர் தான். எல்லாருமே உறவினர். கிறிஸ்தவரா? ஆமா, அதுதான். அப்புறம் என்ன அடுத்த நேரத்துல வந்து சொல்றீங்களா?
எல்லாருமே என்ன தாய் மாமா, என்ன அண்ணன் தம்பி, சித்தி மாமா மச்சனம் தான். சரி, கூல் சுரேஷ் நான் வந்து நீங்க சொல்ற மாதிரி எனக்கு அதுக்கப்புறம் இவரை போட்டதுக்கு அப்புறம் தான் அது கூட இவரு சார் தான் அதை போடலாம் நான் இருந்தேன். ஏன்னா அந்த கேரக்டரை அந்த கேரக்டருக்கு அவர் சரியா இருப்பாருன்னு சொன்னார் தவிர மற்றபடி அவர் இப்படி ப்ரொமோஷன் பண்ணுவாருன்னு எங்களுக்கு தெரியாது. முதல்ல அதுக்கப்புறம் அந்த நேரத்துல அவர் இந்த மாதிரி பண்ணவும் இல்லை இல்லையா? அதெல்லாம் மேடைக்காக பேச வேண்டியது. அவர் நிறைய அது முத்தத்துக்கு சத்தம் வராம தான் இருக்கணும் தவிர அது பள்ளிக்கூடமா கிளாஸா இருக்குன்னு தெரியாது. என்ன காதல் வெளிப்படுறது எந்த இடத்துல வேணாலும் வெளிப்படும். அது ஆண்களா இருக்கிறோம், பெண்களா இருக்கிற, வயசுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் புரியும். நன்றி, வணக்கம்.